கொலம்பியா நாட்டோட கேபிட்டல் மிகப்பெரிய சிட்டியான பொகாட்டால இருக்கோங்க. அப்புறம் இந்த கொம்பு மாதிரி இருக்கு, ஏதோ ஸ்வீட் பண்ணிட்டு இருக்காங்க, செம்மையா இருக்குது பார்த்தாலும். ஆக்சுவலாக நியோன் குளோபல் கார்டு என்னாச்சுன்னா, நான் இங்க வந்தக்கப்புறம் இந்தியாவில இருந்து நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இஸ் கொலம்பியா சேஃப் நவடேஸ் பொகோட்டா? யா, கறி மாதிரி தாங்க இருக்குது. கறி தானே இது? அதே மாதிரி இருக்குங்க. பழனி விஞ்சு சீட்டே கிடையாதுங்க உள்ள. வாவ், யூ கொலம்பியன்ஸ்? பெரு. நம்ம ஹாஸ்டல் கலர்ஃபுல்லா இருக்குல்லங்க. ஹலோ, கிராசியாஸ். இது எப்படி போறது தெரியலையே. என்னங்க அது பூட்டி வச்சிருக்காங்க? ஓ, நம்மகிட்டே இதை கேட்க வேண்டியதான் எப்படி ஓபன் பண்றதுன்னு. ஹலோ, not open. Hello, thank you. Gracias. Gracias, holas, ஆரம்பம். வணக்கம், நக்குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 4 இருக்காங்க. கொலம்பியா நாட்டோட கேபிட்டல் மிகப்பெரிய சிட்டியான பொகாட்டால இருக்கோங்க. அப்படியே போலாமா? ஸோ முந்தின எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எப்படி ஈரோட்டில் இருக்க திண்டல் முருகன் கோயிலிருந்து கிளம்பி இந்த பொகோட்டா வந்தோம் அப்படின்னு. ஸோ இந்த பொகோட்டாவை தான் சவுத் அமெரிக்காவோட நுழைவாயில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொகோட்டா சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2500 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து உயரத்தில் இருக்குங்க. அதாவது 8500 அடி மேல இருக்கு. 8500 ஃபீட் மேல இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அங்க பாருங்க ஃபுல்லா மலை. ஸோ ரெண்டு பக்கமும் மலை, இடையில கீழே தான் இந்த வந்து மிகப்பெரிய சிட்டியான இந்த பொகோட்டா சிட்டி அமைஞ்சிருக்கு. இந்த பொகோட்டா சிட்டி என்ன ஸ்பெஷல்னா, இதுதான் வந்து 3rd லார்ஜஸ்ட் சிட்டி இன் சவுத் அமெரிக்கா. ஒன்று ரியோ டி ஜெனரோ, அப்புறம் வந்து சவு பாலோ, மூணாவது வந்து பியூனஸ் ஏர்ஸ் அர்ஜென்டினா நினைக்கிறேன், நாலாவது இந்த பொகோட்டா சிட்டி கொலம்பியா. ஸோ ஒரு மிகப்பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி தான் இருக்கும் நம்ம. ஸோ வந்து இறங்கியாச்சுன்னா என்ன பண்ணும், 2 வேலை. ஒன்று சிம் கார்டு வாங்குறது. நம்மகிட்ட சிம் கார்டு வாங்கல, ஏர்போர்ட் தான் இது வந்தேன், லேட் ஆகிடுச்சு, சிம் வாங்கலை. அப்புறம் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறது. ஸோ இந்த 2ஐயும் எடுத்துட்டு அப்படியே இந்த சிட்டியை ரவுண்ட் அடிப்போம். ஒரு 1/2 கிலோமீட்டர் போனோம்னா கிளாரோ இது இருக்குங்க, சிம் ஸ்டோரு. ஸோ அவங்க வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர், நம்ம ஏர்டெல் மாதிரியே. ஸோ அங்கே போயிட்டு சிம் கார்டு வாங்குவோம். வாங்கிட்டு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு நல்ல ஏடிஎம் பார்த்து பணத்தை எடுப்போம், சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் அந்த சிட்டியை சுற்றி பார்ப்போம். முக்கியமாக உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் காட்ட வேண்டியது இருக்கு. அந்த மலைக்கு மேலே போனோம்னா இந்த டோட்டல் சிட்டியே தெரியும். அது சன்செட் அப்போ சூப்பராக இருக்கும். மணி இப்போ 4, எல்லாத்தையும் முடிச்சுட்டு 6-6:30 சன்செட்டுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாருங்க, இதெல்லாம் தாங்க இந்த பெயிண்டிங்ஸுங்க, முரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டகாசமாக இருக்குல்ல. இதுக்குன்னே தனி டூர்ஸ் எல்லாம் இருக்கு, கிராஃபிட்டி டூர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றின படங்களோட விளக்கங்கள்லாம் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இருந்தாலும் நானும் உங்களுக்கு படித்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சொல்கிறேன். செம்மையா இருக்குல்ல. நம்ம இந்த சவுத் அமெரிக்கா சீரீஸ்ல போற எல்லா கண்ட்ரீஸுமே ஸ்பானிஷ் காலனியா இருந்தது. 16ஆம் நூற்றாண்டுல இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும். எப்படி சென்ட்ரல் அமெரிக்கால பார்த்தோம் அதே மாதிரியே தான். அதனால இங்க அபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஸ்பானிஷ். கொலம்பியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமஸ் ஃபுட் வந்து இந்த எம்பெனடாஸ் அப்படின்னு சொல்றாங்க. கார்னே பொல்லோன்னா ஒன்றும் இல்லைங்க. கார்னேனா பீஃப், அது பொல்லோன்னு சொல்லக்கூடாது, போஜோ அப்படின்னு சொல்லணும். இந்த தடவை கரெக்ட் பண்ணிடலாம். அது வந்து சிக்கன். இந்த காம்போ இதெல்லாம் ரேட்டு போட்டிருக்காங்க. கொலம்பியன் கரன்சி கொலம்பியன் பெசோ. அது இந்தியன் மணிக்கு வந்து நான் பார்த்து சொல்றேன் என்ன கன்வர்ஷன் அப்படின்னு. அமெரிக்காவுக்கு வந்து ஒரு அமெரிக்கன் டாலர் வந்து 4500 பீஸோங்க. ஆஹா, வந்தோடனே ஒரு காலேஜ், ஒரு வாதியாருக்கு காலேஜை பார்த்தா ஒரு சந்தோஷம் தான். இங்க பாருங்களேன், யூனிவர்சிட்டாஸ் லிபர்டாட், யூனிவர்சிட்டாஸ் லா கிராண்ட் கொலம்பியா. இது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ஆட்டு இருக்குங்க, காலேஜ். பட் உள்ள போறதுக்குலாம் நமக்கு ஆக்சஸ் வேணும். நம்ம இங்க இருந்து அப்படி ஜஸ்ட் பாத்துக்கலாம். பாருங்க, ஆக்சஸ் கார்டு தான் உள்ளே போறாங்க. இந்த பக்கம் இது ஒரு யூனிவர்சிட்டி கொலம்பியா.
இது ஒரு மேஜர். இது ஒரு பக்கம் யூனிவர்சிட்டி, இந்த பக்கம் பாருங்களேன் ஒரு பாலடைஞ்ச பில்டிங். இது எல்லாமே சேர்ந்ததுதான் கொலம்பியா. ஒரு கலர்ஃபுல் சிட்டி, வைப்ரன்ட் சிட்டி. இன்னொரு முக்கியமான இது சொல்ல மறந்துட்டு பாத்தீங்களா, வெல்கம் டு த லேண்ட் ஆஃப் பாப்லோ எஸ்கபார், கிங் ஆஃப் கொக்கைன் அப்படின்னு சொல்றாங்க. கிங் ஆஃப் ட்ரக்ஸ், கிங் ஆஃப் ட்ரக் கார்ட்டல். பாப்லோ எஸ்கபாரோட சொந்த நாட்டில் தான் நம்ம இருக்கோம், கொலம்பியா. அதை பத்தி எல்லாமே நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். செகண்ட் ரைட்டு போனால் அந்த கிளாரோ ஸ்டோர் இருக்கு. போலா பாருங்க, போலீஸ், கொலம்பியன் போலீஸ். இவங்க முன்னொரு காலத்தில் பயங்கர சிவில் வாரால பாதிக்கப்பட்டு அப்புறம் ஏகப்பட்ட ட்ரக் கார்ட்டல்ஸால மிகவும் கெட்ட பெயர் வாங்கி சோதனைக்கு உள்ளான இந்த கொலம்பியா இப்போ அதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு சகஜ நிலைமைக்கு திரும்பிட்டு இருக்கு. ஏகப்பட்ட டூரிஸ்ட் வராங்க கொலம்பியாவுக்கு, அமெரிக்கால இருந்து, யூரோப்ல இருந்து, எல்லா இடத்துலயும் இருந்தோம். அவ்வளோ ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். இந்த அளவுக்கு ஒரு டைவர்ஸான கண்ட்ரி உலகத்தில் ரொம்ப குறைவாக தாங்க இருக்கு. வேர்ல்ட்ஸ் செகண்ட் மோஸ்ட் டைவர்ஸ் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு. டைவர்ஸ்னா என்னங்க, பல்வேறு விதமான இது வந்து இங்கே இருக்குங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே கரீபியன் கோஸ்ட், வெஸ்ட்டில் பசிபிக் கோஸ்ட், பெருங்கடல், அமேசானாஸ் இருக்கு, அமேசான் ரிவர் இருக்கு, இங்க ஆண்டஸ் மவுண்டைன்ஸ் இருக்கு. ஆண்டஸ் மவுண்டைன்ல உள்ள ஒரு சிட்டி தான் இந்த பொகோட்டா. நம்ம அங்கே தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான லேண்ட்ஸ்கேப்ஸ் இங்கே இருக்கிறதுனால தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயோடைவர்ஸ் கண்ட்ரின்னு சொல்றாங்க கொலம்பியாவை. பாருங்க, சிட்டி சென்டருக்கு வந்துட்டோம் பேசிக்கிட்டே. எல்லாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. களை கட்டுது இடமே. ஹலோ, ஹலோ, தேங்க்யூ, கிராசியஸ், கிராசியஸ். வயசானவங்களும் உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கையில் காலில் கழுத்தில் போடுறது. ஹிஸ்டாரிக்கல் சென்டர் அங்கே இருக்கு, அந்த மியூசியம்ஸ் அதெல்லாம் இருக்கும். இது வந்து ஒரு இது மாதிரி இருக்கு, கடைவீதி மாதிரி. No, it's okay. Okay. Gracias, gracias. Yeah, gracias. Namaste, namaste. Hello. ஸ்னோ நிறைய ஃபுல்லாக கடையெல்லாம் இருக்கு. இங்கே பாருங்க, கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்களா, சவுத் அமெரிக்கா வந்துட்டு இதை காட்டாம இருந்தா எப்படி செம்மையா இருக்கு பாருங்க. இந்த தொப்பி எல்லாம் சூப்பரா இருக்கு. தொப்பி இந்த ப்ரௌன் கலரு, பச்சை கலரு, அப்புறம் இந்த கொம்பு மாதிரி இருக்கு. ஆள் பாருங்க, செம்மையா இருக்காரு. இண்டிஜினியஸ் சவுத் அமெரிக்கன் மாதிரி இருக்காரு. கிராசியஸ். நேச்சுரல், நேச்சுரல். ஓகே, ஓகே. சீனா ஓகேன்னு அர்த்தங்க. நம்ம சென்ட்ரல் அமெரிக்கா பார்த்த சீரீஸை விட இந்த தடவை இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய ஸ்பானிஷ் வேர்ட்ஸ் பேசலான்னு இருக்கிறேன். பாப்பா எப்படி வருது அப்படின்னு. என்னங்க அது ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஸ்வீட் பண்ணிட்டு இருக்காங்க, செம்மையா இருக்குது பார்த்தாலும். பார்த்தா வந்து இந்த கடலை சாக்லேட்லாம் போட்டு அரைச்ச மாதிரி இருக்கு. இது என்னங்க, இது ஏதோ தைல மாட்டு இருக்குது. கலைக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க சவுத் அமெரிக்கா. அதுலேயும் கொலம்பியா வந்து இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சருக்கு பயங்கரமான ஃபேமஸ். பாருங்க, ஃபுல்லாக எல்லாம் முரல்ஸ், பெயிண்டிங்ஸ் தான் எல்லாம். கலகலன்னு இருக்குது சிட்டியே. அந்த பக்கம் ஒரு கிளாக் டவர் இருக்கு. சார், நம்ம வந்தே வேலை முடிப்போம். 2 விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. பேங்கோ வில்லாஸ், ஆஹா, ஏடிஎம் இங்கே பக்கத்துலேயே இருக்கு, எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போய் சிம்மை வாங்கிடுவோங்க. இதுதான் அந்த கடை, கிளாரோ. SIM card. Claro, SIM card data? Sí. Okay. Mucho? Oh, there. Okay. இப்போ பாருங்க, டேட்டா வந்து 12 GB ரொம்ப கம்மி, வேண்டாம். 32 GB வாங்கிடுவோம். 50,000 ரூபாங்க கம்மிங்க. 50,000ங்கிறது $10. ஓகே, சிம் போட்டாச்சுங்க. 4G வந்துருச்சு. கிளாராவோட 4G 32 GB ஒரு மந்த்துக்கு. தேங்க்யூ. ஸோ 50,000. 50,000 எவ்வளோ தெரியுங்களா? $10, $800. இதுதாங்க 50,000 நோட்டு, கொலம்பியா பெசோ. 3 0க்கு பதிலாக மில்லுன்னு போட்டிருப்பாங்க, அதான் அர்த்தம். அவ்வளோதாங்க, சிம் போட்டாச்சு. முதல் வேலை முடிஞ்சுது.
ரெண்டாவது வந்து பணம் எடுக்கணும் ஏடிஎம்ல இருந்து. ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், நம்மளோட நியோ குளோபல் கார்டு. உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். ஆக்சுவலாக நியோ குளோபல் கார்டு என்னாச்சுன்னா, நான் இங்கே வந்தக்கப்புறம் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும். இன்டர்நேஷனல் வித்ட்ராயல் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஆர்பிஐ அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கிட்ட கிரெடிட் கார்டு இருந்தது, அதுலேருந்து எடுத்துருக்கலாம். பட் நேற்று தான் மெசேஜ் வந்துச்சு திரும்பவும், நீங்கள் வந்து நியோ குளோபல் கார்டு மார்ச் 15 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க மார்ச் 15 வரைக்கும். நம்ம வந்து ஏடிஎம் வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை, கார்டு யூஸ் பண்ணி பணம் எடுக்கிறோம். ஏடிஎம் இருக்குது, இங்கே எடுத்துருவோமா இல்லை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி தெரியுது. ஏடிஎம் அங்கேயும் ஒரு பேங்க் இருக்குது, க்ளோஸ் ஆன மாதிரி தெரியுது. சரி நான் பார்த்துட்டு பேசுகிறேன். இது ஏதோ ஒரு ஸ்வீட் ஆட்ருக்கு, வாங்கி சாப்பிடணுங்க. தேங்காயில் செஞ்சுருப்பாங்களா இருக்கு பாருங்க. தேங்காயே டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேருந்து ஒரு ஸ்வீட்டு, இது என்னன்னு தெரியல. ஜஸ்ட் see. ஓகே கிராசியஸ். கொலம்பியாவில் எப்படி ஆஃப்ரிக்கன்ஸ் அப்படின்னு தானே பார்க்குறீங்க இப்போ பார்த்தவங்க. விஷயம் என்னென்னா, ஸ்பானிஷ் பீப்புள் இங்கே வந்து 300 வருஷம் ஆண்டாங்கல்ல. அப்போ வந்து இங்கே வந்து ஸ்லேவாக ஒர்க் பண்ணுறதுக்காக ஆஃப்ரிக்காவிலேருந்து நிறைய மக்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க இங்கே நிறைய பேர் இங்கே தங்கிட்டாங்க. அவங்க வம்சாவணியில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா வந்து ஒயிட்டும் ஸ்பானிஷும் கலந்தவங்க இருப்பாங்க. ஸ்பானிஷும் இந்த லோக்கல் இண்டிஜினியஸ் சவுத் அமெரிக்கன் பீப்புளும் இருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆஃப்ரிக்கன் இன மக்களும் இருக்காங்க இங்கே கொலம்பியாவில். ஸோ இப்போ ஏடிஎம் பிடிக்கணுமா? எங்கே பிடிக்கிறது? அங்கே ஒன்று இருக்குது, போய் பார்ப்போம். நம்ம கிளாரோ சிம் வாங்கணும் இல்லைங்க, அதுக்கு பக்கத்துலேயே இந்த கெய்ரோன் இருக்குது. நான் ஏதோ ரெட் டெவலனோட தப்பாக நினச்சிட்டேன். ஆட்டோமேட்டிக்கோ ஏடிஎம் தான். பட் உள்ளே போனால் இதில் பணம் எடுக்க முடியல, ஏதோ ப்ராப்ளம் தெரில. பணம் வரல நம்ம கார்டுக்கு, எரர் ஆகி வெளியே வந்துருச்சு கார்டு. ஸோ இவங்க வந்தாங்க, இங்கிலீஷ் பேசுனாங்க. நான் அதான் கேட்டேன், வேறு ஏதாவது பேங்க் பக்கத்தில் இருக்குங்களா, பெரிய பேங்க்கு போய் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுக்குன்னு. நானே அங்கே தான் போகிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ யூ கோ நியர் Colombian bank. Yeah. I'll come with you. Thank you. Hello. I'm a travel vlogger, YouTuber from India. You are a travel what? Travel vlogger. Vlogger. Yeah, vlogger. You are Colombian? Yes, I'm Colombian. Nice. Gracias. பரவாயில்லைங்க. ஹாம்பர்கர் பாருங்க, ரோட்லேயே போட்டு வித்துட்டு இருக்காங்க. செம்மையா இருக்கும் பார்த்தாலே. டபுள் கொசோ டபுள் பாப்பா. வந்து சாப்பிடுவோம் வாங்க, இருங்க. அதை பணத்தை எடுத்துட்டு வந்துடுவோம். வேலையை முடிச்சா தான் நிம்மதி. பைனாப்பிள், அட்டகாசமான பைனாப்பிள்ஸுங்க. கொலம்பியா வந்து ஈக்வெட்டார் இருக்கு பார்த்தீங்களா? ஈக்வெட்டாரில் தான் ஈக்வெட்டார் போகுது. அந்த ஈக்வெட்டாருக்கு கொஞ்சம் மேலே தான் இருக்குது கொலம்பியா. அதனால இங்கே வந்து டிராபிக்கல் கிளைமேட்டு. மேபி இந்த பொகோட்டா இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா இது ஊட்டி மாதிரி ஹைல இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே வேற டவுன்ஸ் எல்லாம் போனோம்னா நம்ம டிராபிக்கல் இருக்க பழங்களான மாம்பழம், அன்னாசி பழம் எல்லாமே விளையும். வாழைப்பழம் ரொம்ப ஃபேமஸ் இங்கே. இது எல்லாமே என்னங்க இது ஏதோ வித்தியாசமாக இருக்குது. கிளாக் டவர் ஏதோ பழங்காலத்து பில்டிங் மாதிரி இருக்கே. Is Colombia safe nowadays? What? Is Colombia safe nowadays? Bogota? Safe? Yeah. Yes. Nowadays it has become very safe. Some places don't safe. Okay. Here in the downtown. Downtown? It's very safe. Okay, very safe. Okay. This part. Yeah. Okay. For the people who walk. Okay. You don't see cars in here. Okay. And it's very good to walk and buy things, maybe food. Okay. Actually, Ketan, church, yeah, everything is there downtown. Main historical center. Yes. Yeah. கேட்டேன், கொலம்பியா முன்னாடிலாம் வந்து சேஃப் கிடையாது, இப்போ சேஃபானு கேட்டேன். இப்போல்லாம் பக்கா சேஃபு. அது இந்த இடமெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. மெயின் சிட்டி சென்டரு இங்கே எல்லாமே இருக்கு. ஏதாவது இன்னும் கொஞ்சம் இதுக்குன்னு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இடங்கள்லாம் இருக்கு, அங்கே போயிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. Avianca, the Caribbean, yeah, famous airline, yes. Colombian airline. Yes. Yeah, இது ஒரு Colombian low cost airline, Avianca. Building bar, oh, all the morning. Okay. Colonial. Okay. And Republican more in the Plaza Bolívar. Okay. For that. Okay. மியூசிக்லாம் போட்டு வாசிட்டு இருக்காங்க ரோட்ல. சல்சா, ஓ சல்சா மியூசிக் ஃபேமஸுங்க சவுத் அமெரிக்கால. ஸ்பானிஷ் சல்சா. இது நம்மூர் கடை மாதிரியாட்டு இருக்கு. டிஸ்கவுண்ட் துணி கடை. கேசனும் இருக்குங்க.
பெட்டிங் இதெல்லாம் லீகல் இருக்கு. பாருங்க கேசனோ கிளப் பாருங்க உள்ள. ஆஹா, உள்ள எல்லாம் ஃபுல்லா எல்லாம் அந்த கேம்ஸ் பெட்டிங் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு. பாருங்க பரபரப்பா இருக்குது இந்த பொகோட்டா சிட்டி. செமையா டெவலப் ஆயிருக்குங்க. மெயினா 2010க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சரியான டெவலப்மெண்ட் கொலம்பியா. அது முன்னாடி வரைக்கும் நிறைய இந்த ட்ரக் கார்ட்டல்ஸ் அந்த பிரச்சனைலாம் இருந்தது. அதுக்கப்புறம் பதவியேற்றவர் வந்து எல்லாத்தையும் வந்து அடிச்சு நொறுக்கி மேக்சிமம் வந்து சரி பண்ணிட்டாரு. இன்னும் இருக்கு 100% ட்ரக்ஸ் இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மேக்சிமம் வந்து சரி பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் வந்து கொலம்பியா வரணும். கொலம்பியா எக்கானமி வந்து டூரிசம் பேஸ் பண்ணி இருக்கு. அதனால நிறைய டூரிஸ்ட் வரும்னு நினைக்கிறாங்க. ஓ திஸ் பேங்க். Try here. Okay. And I saw other. Okay. I try here and come. Okay. உள்ள போய் எடுத்துட்டு வந்துடலாங்க பணம் எடுத்துட்டேங்க இந்த பேங்க்ல. இந்த லேடிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். Thank you. I got the money. See you. Nice meeting you. Thank you. Bye. ஹெல்ப் பண்ணி பண்ணிட்டாங்க. ஓலா. இங்க பாருங்க இண்டிஜினியஸ் சவுத் அமெரிக்கன் பீப்புள். ஸோ பணம் எடுத்துட்டேன். என்னன்னா மேக்ஸிமம் வந்து 3 லட்சம் தான் எடுக்க முடிஞ்சுது. $80 $80 தான் ஒரு டிரான்சாக்ஷன் எடுக்க முடியுது. அதுக்கு வந்து ஃபீஸ் போட்டாங்க. நம்ம பேங்க்ல நியோ குளோபல் கார்டு ஃபீஸ் போட மாட்டான். ஆனா இவங்க வந்து 15,000 COP. ஹலோ ஓலா ஓலா ஸோ 15,000 இது போட்டாங்க. 5,000ங்கிறது பார்த்தீங்கன்னா $3 240 ஏடிஎம் வித்ட்ராயல் ஃபீ போட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. நான் செக் பண்ணி பார்த்தேன் எந்த பேங்க்ல ஏடிஎம் வித்ட்ராயல் ஃபீ இல்லை அப்படின்னு. கொலம்பியால எந்த பேங்க்ல எடுத்தாலும் மினிமம் இந்த $3 சார்ஜ் பண்றாங்க. ஸோ வேற வழி இல்லை, பணம் எடுத்தாச்சு. பட் என்ன பிரச்சனைனா அதிக பணம் ஒரு $300 மாதிரி எடுத்துருந்தா 10 நாளைக்கு சரியா இருக்கும். ஒரு நாளைக்கு பட்ஜெட் $30. ஆனால் இப்போ 3 தடவை எடுக்க வேண்டியது இருக்கு. $90 தான் எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் $85. 3 தடவை எடுக்க வேண்டிய மேக்ஸிமம் லிமிட்டே ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஒரு இது வித்ட்ராயல் வந்து நம்ம ஊர்ல கூட 10,000 20,000 எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கே அநியாயம் 8,000 9,000 எடுக்க முடியுது. ஒவ்வொரு தடவைக்கும் நம்ம ஃபீஸ் கொடுத்தாகணும். ஓகே நம்ம போலாம் வாங்க. பணம் எடுத்தாச்சு. இதுவும் ஃபேமஸுங்க சோரி அரோபாஸ். அந்த இதுக்கு பிறகு பாத்தீங்களா என்னது அது என்னன்னு சொல்லுங்க. நம்ம ரெகுலரா பாப்போமே இந்த மாதிரி கார்ன் ரொட்டி இருக்கு பாத்தீங்களா. அதுல வந்து இந்த கறியை வந்து மேல வச்சு சாஸெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. பாருங்க ஃபுல்லா எல்லாம் ஆரஞ்சு பழம். இது என்ன பழம்னே தெரியல எனக்கு. இதே தான் வித்தியாசமா இருக்கு இந்த பழம். எல்லா இடத்துலயுமே போலீஸ் நிக்கிறாங்க பாருங்க. அந்த லைட் கிரீன் கலர் போட்டு போலீஸ் அப்படின்னு நிக்கிறாங்க பாத்தீங்க. எல்லா இடத்துலயுமே நிக்கிறாங்க. போலாம். ஸோ பண பிரச்சனை முடிஞ்சது, சிம் பிரச்சனை முடிஞ்சது. அடுத்தது சாப்பாட்டு பிரச்சனை. இங்கே சாப்பிட வேண்டியதான் லோக்கல் ஃபுட்டு. ஒரு பார்க் மாதிரி இருக்கு. இப்போ அங்கே இந்த ஹாம்புர்குசா அதை வாங்கிட்டு இங்கே அப்படியே உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். ஹாம்புர்குசா தான் சாப்பிடணும். ட்ரெடிஷ்னல் அண்ட் காம்போவே வாங்கிக்கலாமா? 5,000னா எவ்வளோ? $1 கொஞ்சம் ஜாஸ்திங்க. 100 ரூபா வருது இந்த பர்கர். வாங்கி சாப்பிட்ருவோமா? ஓகே யூ have hamburgosa traditional and combo say yeah okay one yeah each. இந்த மாதிரி சவுத் அமெரிக்காலையும் யூரோப் மாதிரி தாங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பார்க் நிறைய கட்டி விட்டுருக்காங்க. ஜாலியாக உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. ஒரே ஜாலியான மக்களுங்க. ரொம்ப ரொம்ப வெல்கமிங்கான கண்ட்ரி இந்த கொலம்பியா. முக்கியமாக டூரிஸ்ட் நிறைய வரணும். மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருக்கும் பகிர்ந்தளித்து கிடைக்கணும் பணம். அதனால தான் நம்ம வந்து இந்த பெரிய கடையெல்லாம் சாப்பிடல. இந்த மாதிரி சின்ன லோக்கல்ஸ்க்கும் நம்ம பணம் போகணும். அப்போ தான் வந்து எல்லாருக்கும் பணம் வந்து பரவலாக எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியும். சப்போர்ட் லோக்கல்ஸ். அதனால தான் மேக்ஸிமம் நான் இந்த பெரிய கடைகளுக்கே போய் சாப்பிட்றதில்ல. நம்ம பட்ஜெட்டும் தாங்காதுன்னு வைங்க. நம்மளோட பர்கர் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரெடிஷ்னல் ஹாம்புர்கர்ஸா. யா புர்கோசா. கிராசியஸ். பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. எனக்கு இருக்க பசிக்கு மணி 4 ஆச்சு. தூங்கி எந்திரிச்சதே நேற்று நைட்டு 10 ஆயிடுச்சு வர்றதுக்கு. நல்லா தூங்கிட்டேன். இப்போ 1 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அப்போ நல்லா பொறுமையாக கிளம்பிட்டு ஹாஸ்டலில் இப்போ 4:30 ஆயிடுச்சு. இப்போ தான் சாப்பிட்றேன் நேற்று நைட்டுக்கு அப்புறம்.
பசி ருசியா இருப்பாங்க. இது ருசியாகவும் இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த கறியும் டேஸ்டா இருக்கு. ஓகே, கிராசியஸ் கிராசியஸ். அப்படியே போலாங்க. ஆக்சுவலாக சொன்னல அந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு பேர் வந்து மான்சொரேட்டே வியூ பாயிண்ட்னு சொல்றாங்க. அங்க ஒரு பழங்காலத்து சர்ச்சும் இருக்கு. அதுக்கு வந்து நடந்து போறதுக்கு நமக்கு டைம் இல்லை, 2 மணி நேரம் மேலே ஆகும். இங்க இருந்து ஒரு அரை மணி நேரம் நடந்து போனோம்னா கீழே இருந்து கேபிள் கார் இருக்கு மேலே போறதுக்கு. ஸோ அந்த கேபிள் கார் பாயிண்ட் வரைக்கும் நடந்து போயிட்டு கேபிள் கார்ல மேலே போயிட்டோம்னா டைமுக்கு போயிடலாம். இருட்டுறதுக்கு முன்னாடி வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அந்த சர்ச்சை பார்த்துட்டு அப்புறம் கீழே இறங்கி வருவோம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருங்க அந்த இது கேபிள் கார் பாயிண்ட்டு. போயிட்டு இருந்தேன். இன்னொரு பசிக்குது பயங்கரமா. ஒரு கறி மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க, சாப்பிட்டு போயிடலாமா? பார்த்தாலே நாக்கில் எச்சி ஊறுது. பாருங்களேன். வாவ். கர்னஸ் ஏதோ கறி மாதிரி தாங்க இருக்குது. கறி தானே இது? கர்னஸும் கறியெல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு வச்சு செம்மையா பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே வந்து பயங்கர அப்படைசிங்கா இருக்குது. How much? How much? 5. Okay, eat here. $5,001. Okay. Yeah, one. பசி அடங்கல. அது பர்கர் எப்படி பசி அடங்கும்? One. உருளைக்கிழங்கு வச்சு தரேன். கறி கொஞ்சம் உருளைக்கிழங்கு. பார்த்தா கறி மாதிரி தான் தெரியுது. பார்த்துருவோம். இந்த குடல் அந்த ஐட்டம்லாம் இருக்க மாட்டேங்குதுங்க. எல்லாமே கலவை மாதிரி. ஓகே தேங்க்யூ. I give money. இருக்கு நல்ல வேலை. 10,000 கொடுக்குறேன். 5. You said 5, no? 5 நாங்க 5 என்ன 5 10. நீங்க 10,000 சொல்றாங்க. 10,000 $2 160 ரூபாங்க. சரி ஓகே, கொடுத்தாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, கிராசியஸ். ஒரே மியூசிக், சல்சா மியூசிக். வாவ், ஜாலியாக வயசான ஒரு மியூசிக் வச்சு போட்டுருக்காரு, ஸ்பீக்கரை வச்சு. சரி, நம்ம அப்படியே போய் இந்த கறியை சாப்பிடுவோம். கறியை சாப்பிட்டுட்டு நடப்போம். கேபிள் கார்லாம் நான் போகிறோம். எப்படி இருந்தாலும் டைம் இருக்கு. அது வரைக்கும் என்னால் தாங்க முடியாது இப்போ பசி. ஏதோ கொழுப்பு மாதிரி இருக்குது, குடல் மாதிரி இருக்குது, சவுக்குன்னு இருக்கு. ஃபுல்லாக ஈரல் மாதிரி இருக்கு. டேஸ்ட்டு லிவர் ஃப்ரை, மாட்டு ஈரல் ஃப்ரை. தப்பா எடுத்துக்காதீங்க. பீஃபு, போர்க்கு எல்லாமே தான் சாப்பிட்டாகணும். கிடைக்கிறது தான் சாப்பிட்டாகணும். இங்கே இன்னும் கொஞ்சம் வெந்துருக்கணும். நம்மளும் ரொம்ப மாவாட்டம் வந்திருக்கோம். கொஞ்சம் லைட்டாக தான் வந்துருக்குது. உருளைக்கிழங்கு இந்த ஆண்டிஸ் மலைகளில் உருளைக்கிழங்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. ஆயிரக்கணக்கான வெரைட்டி விளையுது. மெயினாக கொலம்பியாவை விட இந்த பெரு பொடி விலையில ஆயிரக்கணக்கான உருளைக்கிழங்கு விளையுது. அந்த வில்லேஜஸ்க்கு நம்ம போக தான் போகிறோம். அங்கே போய் பார்த்துக்கலாம். நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், அப்புறம் குடல் நானும் போட்டிருக்காங்க. 160 ரூபாய்க்கு ஒர்த்து தான். 5000 ரூபா கம்மி. 10,000 ரூபாங்கிறது 160 ரூபா, $2 ஒர்த்து தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோங்க. ஒரு ஜாலியாக மியூசிக் வச்சுட்டு இருக்காரு. சந்தோஷமா நேரா போகணும் அந்த இந்த பாயிண்ட்டுக்கு. பாருங்க, இது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கா? இந்த ஓக்ஸோ மெக்சிகோல பார்த்துருப்பீங்க. மெக்சிகோலையும் இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், செயின் ஆஃப் சூப்பர் மார்க்கெட்ஸ். இங்க கொலம்பியாலையும் முக்குக்கு வச்சிருக்காங்க ஓக்ஸோ. பாருங்க, பஸ் ஒன்று போகுது, டபுள் டெக்கரா. எவ்வளவு பெரிய நீளத்துக்கு இருக்குது பஸ். கேஸ் நேச்சுரல். இப்படி போகணும். நான் சொன்னேன் இல்லைங்க, மலை அங்க இருக்கு பாருங்க, மான்செரட்டோ மலை. இந்த மலைகளுக்கு இடையில, அதுவும் மிக ஹைட்ல இருக்கிறதுனால தான் இங்க பயங்கர குளிருங்க. நைட் எல்லாம் 6-7 டிகிரி வரைக்கும் போகுது. ஹலோ பாத்தீங்களா, இந்த சென்ட்ரல் அமெரிக்கன் வைப்ஸ் அப்படியே இருக்கு. எல்லாருமே செம ஜாலியா பழகுறாங்க. அங்க ஒரு பஸ் வருது பாருங்க.
அதுக்கு முன்னாடி இந்த பொகோட்டா, எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி அமெரிக்கன் சிட்டிஸ்ல எல்லாம் இந்த ஊரு, அமெரிக்கா, யூரோப் எல்லாத்துலயும் இப்படிதான் பாருங்க. ஐ லவ் பொகோட்டா அப்படின்னு போட்டிருப்பாங்க, இங்க பொகோட்டான்னு போட்டிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? இது யாரோ இவங்க ஊரோட முக்கிய தலைவராக இருக்கு, அவரோட சிலை இருக்கு. இங்கெல்லாம் ஃபுல்லா வந்து கடைவீதி. பொகோட்டா இது. ஓகே, கிரேசியஸ் பொகோட்டா. நம்ம மான்செரட்டோக்கு போவோம், நம்ம வேலையை பார்ப்போம். பிடிச்சிருவோமா? கேபிள் கார்ல மேலே போயிடுவோமா? பார்த்தா தான் தெரியும். போலாம். Monserrato cable car. Monserrato. Monserrate? Cable. The cable, yeah, that way. Straight, but I think it's closed now. Oh. என்ன கேபிள் கார் மூடிடுன்னு சொல்லியிருக்காரு. அங்க இருக்கு பாருங்க, தெரியுதா? அந்த மேலே உள்ள சர்ச், அதான் அந்த மான்செரட்டோ சர்ச். பழங்காலத்து சர்ச். ஸ்பானிஷ் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க அவங்க காலத்துல. அந்த கறிக்கு ஆசைப்பட்டு கேபிள் கார்ல விட்டுருவோம் இருக்க. பாப்பா ஏதாவது வழி இருக்குதா மேலே போறதுக்குன்னு? போனா தெரியும். இங்க இருப்பாங்க, தெரியுதா? போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இங்க ஒரு சர்ச் இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த சர்ச். இது ரோமன் கேத்தலிக் சர்ச் தான். ஃப்ரண்ட்லயே வந்து மேரி மாதா வித் இயேசு குழந்தை படம் இருக்கு. ஸ்பானிஷ் எல்லாம் பரப்புனது தான் இந்த ரோமன் கேத்தலிசிசம். இங்கே எல்லாம் ஃபுல்லா எல்லாம் முரல் பெயிண்டிங்ஸ், சின்ன சின்ன பார்ஸ். இதுதான் பழங்காலத்து கடைங்க பாருங்க. நம்ம ஊர் ஓட்டு வீடு மாதிரி ஓட்டு பார் ஆட்டு இருக்குது. கடை சாப்பிட்றதுக்குலாம் வச்சிருக்காங்க கொஞ்சம். இந்த ஏரியாவும் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா சிட்டி. இந்த போலீஸ் இருக்காங்க, உங்கள்கிட்ட வழி கேட்போம். போலா. Monserrato cable car. Monserrato. Hacia allá, derecho. Cable car. Sí, derecho. Allá en el segundo semáforo. En el segundo semáforo ahí venden los tiquetes y eso para subir a Montserrat. Ok, gracias. Mírala, ahí está. Gracias. Gracias. Hello, gracias. போலீஸ்டே வழி கேட்டாங்க, சந்தோஷமா சிரிச்சுட்டு பதில் சொல்றாங்க. என்ன சொன்னாங்கன்னு புரியல. இப்படி போக சொல்றாங்க, போவோம், அப்புறம் பாத்துக்கலாம். இங்கேயும் பாருங்க பார்க்கு, சூப்பரா இருக்கு பார்க்கு. Straight. Sí, para allá. Oh, straight. Ajá. Gracias. Okay. Gracias. Bueno. பின்னாடியே வந்து தம்பி கரெக்டா போ, அங்க போய் ரைட் எடு அப்படிங்கிறாங்க. பாபா நீ இப்பயே மூச்சு வாங்குற. கொஞ்ச நேரம் நடக்கல இல்ல, திடீர்னு இன்னைக்குதான் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்துட்டு போனா எல்லாம் சேர்த்தி டயர்ட் ஆகுது. போக போக பழகிடும். அடுத்த 50 நாளைக்கு இப்படி தரேன். பக்கத்தில் வந்துட்டாங்க. இங்க ஒரு கேபிள் கார் போகுது மேலே. கேபிள் கார் கூட சொல்ல முடியாது, விஞ்சு மாதிரி இருக்கு. நம்ம ஊரு பழனிக்குள்ள விஞ்சு அதே மாதிரி இருக்குங்க, பழனி விஞ்சு. பட் லாஸ்ட் விஞ்சு போயிடுச்சா என்னன்னு தெரியலையே. 6 மணி வரைக்கும் நெட்ல படிச்ச மாதிரி ஞாபகம். ஐயோ, இது வேற ஹைட்டா ஏறுது, பஸ் வாங்குது. உங்களோட சாமி ரொம்ப நாள் ஆச்சு நடந்து, திடீர்னு நடந்த உடனே தாங்க முடியல. ஹைட்டு வேற, நம்ம வேற ஹைட்ல இருக்கிறோம், 8ஆம் வீட்டில். அதான் வந்துடுங்க. அங்க இருக்கு பாருங்க டிக்கெட் பூத்து. ஐயோ, நம்ம வர நேரம் பார்த்து ஒரே டிராஃபிக்கா இருக்கு. மான்செரட் டிக்கெட் பூத் அங்க இருக்கு, வாங்கிட்டு இருக்காங்க. பாப்போம் கிடைக்குதா. டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க, வாங்கிடுவோங்க. டிக்கெட் Okay. 2-way. Okay. 27,000. எவ்வளோன்னு தெரியல, 50,000 கொடுத்துருக்கேன். One ticket round trip. Oh, go and come, no? Yes. At Okay. what time? Last 10 p.m. 10 p.m. Oh, lot of time. No problem. At the airport. Thank you. Your change. ஐயோ, அவசரப்பட்டேன். கொஞ்சம் பொறுமையாக வந்திருக்கேன். பணம் ஏதோ கொடுத்துருக்காங்களே, எவ்வளோ தெரியல. 22 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 28 இருக்கு. 28. ஓகே, இல்லை 27,000.
this entry, go and come back. Come back, yes. Okay, gracias. Oh, bienvenido. Okay, thank you. அப்பா 10 மணி வரைக்கும் இருக்குங்களாம்மா? அவசரப்பட்டுட்டேனே குமார், மணி 5:30 தான் ஆகுது. சரி மேலே போய் அங்கே வந்து இதை பார்ப்போம், சன்செட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் பார்த்துருவோம். இது என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன், போகலாம். என்ட்ரன்ஸ் ஹியர். ஓ தட் சைட். ஓ திஸ் எக்ஸிட். ஓகே ஓகே ஓகே. இப்படி போகணும் கேபிள் காருக்கு. டைரக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்கல்ல. அப்பா இது பயங்கர குகையில் போய் மேலே போகிற மாதிரி இருக்கே, பயங்கரமாக இருக்கேடா. ஷோ வந்து விட்டோம், கரெக்டாக வந்துட்டோம். கிராசியஸ். ஓகேங்க, வந்துடும். லைனில் நிற்போம். விஞ்சுமா இருந்தது, இது கேபிள் காரா? ரெண்டுமே இருக்கா விஞ்சு கேபிள் காரு? சரி ஓகே பார்ப்போம் என்னென்னு. வந்துருச்சுங்க, கேபிள் கார் வந்துருச்சு. பட் எனக்கு தெரிஞ்ச இதில் இடம் இருக்குமான்னு தெரியல, இத்தனை பேர் லைனில் நிற்கிறாங்க. ஒன்று இதில் போவோம், இடம் இல்லைன்னா அடுத்து வர கேபிள் காரில் போவோம். போகும்போது வெளிச்சத்தில் பார்த்துடலாம், வரும்போது இருட்டான பகோட்டா சிட்டியை வரும்போது பார்த்துடலாம். உள்ள போலாமா? சீட்டே கிடையாதுங்க உள்ள, எல்லாருமே நின்றுட்டு தான் போகணுமான்ட்ருக்கேன். பாருங்களேன், நம்ம அப்படியே அந்த எஜ்ஜுக்கு போயிடுவோமா? நமக்காக வழி விட்டாங்க. கிளம்பி விட்டோம். மேலே உள்ள மன்சரட்டோ வியூ பாயிண்ட் அண்ட் சர்ச்சுக்கு இப்படி மெதுவாக போகுது. கீழே சின்ன என்ன ஒரு ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குல்ல கீழே. நடந்து போகிறது கஷ்டம் இல்லை, ஏதாவது படிக்கட்டுக்கு மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா நடந்து போகலாம். இல்லை இந்த காட்டுக்குள்ளே நடந்து போகிறது கஷ்டம், ரொம்ப டீப்பாக இருக்கு. பைன் ட்ரீ மாதிரி இருக்குங்க, மலைக்காடுகள் கிடையாது, பைன் ட்ரீ. நம்ம அப்படியே நம்ம இது மாதிரி தான் இருக்குது, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு இடம். ஆஹா விஞ்ச் இருக்குதுங்க. நான் சொன்னேன்ல பழனிக்கு நம்ம ஊரில் போவாங்கல்ல விஞ்ச், கீழே இருக்கு பாருங்க, ஒரு ட்ரெயின் ட்ராக் மாதிரி மேலே போகுது பாருங்க. அதுலேயும் போகலாம் மாட்டிருக்கேன், அதில் போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே போயாச்சு, கேபிள் கார்லேயே போயிடுவோம். வந்தாச்சு, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. சிட்டி தெரியுதா? சரி நம்ம மேலே போய் பார்த்துக்கலாம், அதான் வியூ பாயிண்ட் பார்க்க தானே வரோம். எப்படி இருக்கு இந்த கேபிள் கார் பயணம்? வந்துடுங்க எண்ட் பாயிண்ட், ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான். வந்துட்டோம், ஆன் டைமுக்கு வந்துடுங்க சன்செட்டுக்கு. வேக வேகமா முச்சிரிக்க நடந்து வந்தது நல்லா தான் போச்சு. இப்போ கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு வைங்களேன், இருட்டி இருக்கும். இருட்டி இருந்தால் வேற மாதிரி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சன்செட் பார்த்துருக்க முடியாதுல்ல. இப்போ சன்செட்டுக்கும் பார்க்கலாம், இருட்டுக்கு அப்புறமும் சிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செமையான சூப்பரா இருக்கு. லைட்டா அப்படியே சூரியன் மறைய மறைய அந்த மேல மேகங்கள், கீழே இந்த மிகப்பெரிய பகோட்டா சிட்டின்னு பட்டை கிளப்புது போங்க வியூ பாயிண்ட். ஓ ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு, ரெஸ்டாரண்ட் ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்கும். அப்புறம் பெரிய டூரிஸ்ட் பாயிண்ட் இல்ல, ஸ்பாட் இல்ல. மக்கள் எல்லாம் வந்து நின்ட்டாங்க வியூ பாயிண்ட்டுக்கு சன்செட் பார்க்க. ஆனால் சன்செட்டு தான் ஒன்றும் தெரியுமான்னு தெரியல, மேகெல்லாம் மூடி இருக்குது, அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல. எவ்வளோ பெரிய சிட்டி பாருங்க, ஃபுல்லாக அப்படியே வேலி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு, பள்ளத்தாக்கு மாதிரி அப்படியே இருக்கு பாருங்க சிட்டி ஃபுல்லாக. அப்படியே மலையிலையும் மக்கள் வசிக்கிறாங்க, அப்படியே கீழே வந்து கொஞ்சம் அப்படியே சிட்டி, மறுபடியும் அப்படியே அந்த பக்கம் மலை. அந்த பக்கம் மலையில் ஏதோ ஒரு சர்ச் மாதிரி இருக்குங்க. ஜீசஸ் வந்து அப்படி கையை 2 பகையை விரிச்சிட்டு நிற்கிறாரு. இந்த இதில் நிற்பாங்கல்ல, ரியோ டி ஜெனரோ பிரேசில்ல ஃபேமஸான ஒரு அந்த ஸ்டாச்சு, அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன ஸ்டாச்சு மாதிரி இருக்கு. இதுக்கு போயிட்டு வந்துருவோமா? இன்னும் டைம் இருக்கு சர்ச்சுக்கு. இந்த சர்ச் பற்றி அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, லைட்டாக படிச்சுட்டு போயிடலாம். 1640 கட்டியிருக்காங்க இந்த சர்ச். ஓகே பார்க்கலாம். பேஷன் டி கிறிஸ்டோ கான்ஃபர்டனாஸ். வாவ் அருமை.
வெல்கம் டு திஸ் sacred place, the Lord is with you. Bienvenidas அப்படின்னா வெல்கம்ஸ் யூன்னு அர்த்தங்க. நிறைய சர்ச் பார்த்துட்டோம். சென்ட்ரல் அமெரிக்காலையும் சரி, நம்மளோட பால்கன் யூரோப் சீரீஸ்லையும் சரி, இதுவும் ஒரு வித்தியாசமாக நல்லாயிருக்கு. இயேசு சிலுவையில் அரைஞ்சு அந்த முள்கிரீடத்தை தலையில் சுமஞ்சிட்டு இது பண்ணி இறப்பார்ல, அந்த இதை வந்து சிலையாக பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. அங்கே மேரி மாதா, குழந்தை இயேசு இவங்கெல்லாம் இருக்காங்க. ஃபோட்டோஸ். சன்செட்டுக்கு போயிடுவோம். நம்ம சார்ஜ் வேற குறைஞ்சிருச்சு பேட்டரியில். பேட்டரியை வேற பேட்டரி போட்டு அப்படியே போய் பார்ப்போம். மக்கள் வருங்க அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோதான், வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் சன்செட் ஆயிடுச்சுங்க. எவ்வளவு பெரிய மேகம் வந்து மறைச்சு நிக்குது, இல்லைன்னா இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும். சிட்டியில நிறைய ஹைரைஸ் பில்டிங்ஸ் இருக்கு பாருங்களா. இங்க பாருங்க சைடு, அங்க நல்லா டெவலப் ஆயிடுச்சு சிட்டி இந்த 10 வருஷத்துல. எப்படி இருந்த சிட்டி இது, சும்மா அப்படியே பொக்கோட்டனாலே நடுங்குவாங்கலாம். அப்படி ஒரு இடம் இது சவுத் அமெரிக்கால. போதைப் பொருள்கள் வந்து தவழ்ந்த இடம். பாப்லோ எஸ்கோபார் வந்து தான் கொடிய நாட்டி ராஜாங்கம் பண்ணின இடம் இது. இப்ப பாருங்க, 1994 இறந்துட்டாரு பாப்லோ எஸ்கோபார். அதை பத்தி தெரிஞ்சவங்க தெரியும். நம்ம வந்து டீப்பா நம்ம வந்து அந்த எபிசோட்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். ஏன்னா இங்கிருந்து ஒரு 400 கிலோமீட்டர்ல மெடலின்ங்கிற ஒரு டவுன் போகணும். அங்க பக்கத்துல பாப்லோ எஸ்கோபார் ஹவுஸே இருக்கு. ஸோ மறக்காம தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா நம்ம வந்து அவரோட வீட்டுக்கே போய் பார்க்க போறோம். இங்கேருந்து ஆரம்பிக்க பயணம் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன டவுன்ஸ் வில்லேஜஸ்லாம் கொலம்பியால போயிட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலாக மெடலின் போய் பாப்லோ எஸ்கோபார் வீடெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து நம்ம அடுத்த கண்ட்ரியான பெருவுக்கு போக போகிறோம். ஸோ ஆரம்பத்தில் ஒரு 4-5 எபிசோட் இந்த பொகோட்டா சிட்டியில் பண்ணிவிட்டு, அப்புறம் அப்படியே சின்ன சின்ன டவுன்ஸையும் வில்லேஜஸையும் நோக்கி நம்ம பயணப்பட வேண்டியதுதான். உங்கள் வேண்டுகோளுக்கு என்னங்க தான் எவ்வளோ டேட்டா பிடிச்சாலும் சரி, எவ்வளோ SD கார்டில் நிறையா டேட்டா பிடிச்சாலும் சரி, அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்தாலும் சரி, நீங்கள் கேட்டீங்கிறதுக்காக தான் இந்த சீரீஸை வந்து நான் 4K பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க, சுத்தமாக மறைஞ்சிருச்சு சன்னு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். அதுக்கப்புறம் அந்த லைட்டில் போட்டால் எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் சிட்டி. அப்படியே கீழே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்ததுங்க. போயிட்டு கொலம்பியாவோட ஃபேமஸ் கூல்ட்ரிங்க்ஸான செர்வேசா ஆண்டியானா வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 4000 பீஸ் வாங்க. 4000 பீஸ் வாங்க, கிட்டத்தட்ட 70 ரூபா வருது. ப்ரேயர் போயிட்டு இருக்குங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் உட்காந்துப்போம். இன்னும் ப்ரேயர்ஸ் போயிட்டு தான் இருக்கேன். அப்படியே கிளம்பலாம். கம்ப்ளீட்டா இருட்டிடுச்சுங்க. இப்ப வியூ பார்ப்போம். பொகோட்டா சிட்டியோட ஃபுல் வியூ பார்த்துட்டு போயிடலாம். வாவ், எவ்வளவு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி பாருங்க பொகோட்டா. 1.2 கோடி பேர் இருக்காங்க பொகோட்டால. ஆல்மோஸ்ட் சென்னையோட கொஞ்சம் சின்னது. சென்னையில 1.5 கோடி பேர் நினைக்கிறேன் டோட்டலா சேர்த்தி, அவுட்டர் எல்லாம் சேர்த்தி. இங்க அவுட்டர்லாம் சேர்த்தி 1.2 கோடி. டோட்டலா இந்த கொலம்பியாவோட பாப்புலேஷன் வந்து 5 கோடிங்க. 5 கோடியில 20%, ஆல்மோஸ்ட் 25%, 1.2 கோடி இங்க பொகோட்டால தான் இருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல பெரிய கண்ட்ரி. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா இந்த 2 ஸ்டேட்டையும் சேர்த்த சைஸ் இருக்கும். ஃபுல் லைட்டிங்ஸ் போட்டாங்க, பக்காவா இருக்குது. 10 டிகிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேற ஜெர்கின் போடாம வந்துட்டேன்னா தாங்க முடியல. சீக்கிரம் போய் கேபிள் காரை குடிச்சு கீழே போய் நடந்து போனால் ஒரு 2 கிலோமீட்டர் வரும். பஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நெட்டில் பார்த்து பஸ்ஸை பிடிச்சி ஹாஸ்டலுக்கு போகிறேன். ஓகே, அப்படியே நம்ம இந்த அட்டகாசமான மான்செரட்டோ மலைக்கும் இந்த அற்புதமான சர்ச்சுக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்புவோம். போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க போட்டோ மேனியாக்ஸ். செல்ஃபிஸ். ஹலோ ஹோலா ஹோலா ஹோலா
You Colombians? Peru. Peru, nice. I am a tourist from India. India. Yeah, I am going to Peru in another 10 days. Is Peru okay now? The flights are running? Yes. I heard there was some road blockages in Peru nowadays. Yeah. Por el presidente. But yes, Yes. yes, Now yes. it's normal. Now it's normal? Yes, now it's normal. Normal. You can go You can to fly. Peru. Okay, You can fly. I am going on February 11th, so everything fine in Yes, Peru. everything fine. Nice to meet you. What's your name? Yadira, my name is Yeah, Yadira. I'm Kumar. Nice to meet you. Nice to meet you too. Your name? Milagros. I'm Nice Kumar. to meet you. Nice to meet you. Nice to meet you too. Thank you. Thank you. Bye. Bye. Now. Adios. Gracias. Bye. Thank you. Hasta. அப்போலாம் இப்போதாங்க சந்தோஷமா இருக்கு. பெருவில் பிரச்சனை, மக்கள்லாம் இந்த மாதிரி அரசுக்கு எதிராக அந்த பர்டிகுலர் அந்த பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டுக்கு எதிராக வந்து கிளர்த்திருந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரோட்ல எல்லாம் இருந்துச்சு, அதனால மக்குப்பிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் ஓடுது, பட் ஆனால் நிறைய ரோட்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தான் படித்தேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. என்னடா பண்ணுறது, ஃப்ளைட் வேறுன்னு 10 நாளில் புக் பண்ணி வச்சிருக்கோமே, அங்கே ஒரு 10 நாள் பிளான் போட்டிருந்தோமே, மக்குப்பிச்சு பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், பார்க்காம போயிருவோமேனு பயங்கர சங்கடமாக இருந்தேன். இன்னும் மக்குப்பிச்சு ஓப்பன் ஆயிருக்கான்னு தெரியல, பட் ஓரளவுக்கு ரோடெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, நிலைமை நார்மல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்க போய் பார்த்தா தாங்க தெரியும். இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். லைக் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. சவுத் அமெரிக்கா முதல் முறையாக மிகப்பெரிய சீரீஸ், 50 நாள் சீரீஸ் தமிழில் முதல் முறையாக நம்ம தான் பண்ணுறோம், அதுவும் பட்ஜெட்டில். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மறக்காம லைக் ஒன்று போட்டுருங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் யூடியூப் நிறைய பேர் காட்டுங்க. அதே மாதிரி ஷேரும் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. கமெண்ட் எதுனாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக போக போக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகலாம். நம்ம ஒவ்வொரு எபிசோடா ஒரு 4-5 எபிசோட் பாருங்க. நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாரத்துக்கு 3 நாள் நம்ம வீடியோஸ் போடுறோம். செவ்வாய், வியாழன், சனி சாயங்காலம் 6 மணிக்கு மறக்காம பாருங்க. நீங்களாம் பார்த்தா தான் நிறைய பேர் காட்டும். உயிரை கொடுத்து என்னோட சத்திய மீறி தாண்டி இந்த சீரீஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபுல் டைம். தயவுசெய்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன் நான். ரொம்ப நன்றி உங்க சப்போர்ட்டுக்கு. மறக்காம இந்த சவுத் அமெரிக்கா சீரீஸ்க்கு மிகப்பெரிய ஆதரவு நீங்க கொடுப்பீங்க நம்புறேங்க. நன்றிங்க. பார்க்கலாம். பாய். கீழே இறங்குறேங்க கேபிள் கார்ல. க்ளோஸ் பண்ணிட்டே இருந்தாலும் உங்களுக்கு இந்த வியூ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் ஓப்பன் பண்றேன். ஸோ இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காம எல்லாருக்கும் லைக் போட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிருங்க. முதல் எபிசோட், அடுத்த எபிசோட் வித்தியால சந்திக்கலாம். நன்றி. பாய். Okay, maybe.